ஒரு ஆசையிலையும் ஆர்வ கோளாறுலயும் போடுற பெரிய தோடு, நம்ம பெரிய தோடு எப்போ போட போறோமோ அந்த டயத்துல காலவாரி விட்டுறதுல இதுல இருந்து தப்பிக்க ஒரு சின்ன ட்ரிக். ஏர்லூப் ஸ்டிக்கரை உங்களோட ஹோல்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட இயரிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா வெயிட்லெஸ் ஆகும். இன் ஃபியூச்சர்ல இன்னும் ஹோல்ஸ் பெருசாகாம இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல வர மாதிரி நிறைய பேர் இன்னும் காது கிழிஞ்சிருந்தா அதை வந்து தைக்காம இந்த மாதிரி டேப் போட்டோ இல்ல பார்லர்ல போய் தையல் இல்லாம ஒட்ட வைக்கிறேன்ற மெத்தட்லயும் ஏதாவது நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். இது வந்து இதுக்கான கரெக்டான சொல்யூஷன் கிடையாது. ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ரம்யா, பிளாஸ்டிக் அண்ட் காஸ்மெட்டிக் சர்ஜன், சாம் பிளாஸ்டிக் சர்ஜரி, திருநெல்வேலி. ஸோ காது மடல் வந்து இழுக்கிறதுக்கு, அந்த ஹோல் பெருசாகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நம்ம ரொம்ப பெரிய இயரிங்ஸை வந்து டெய்லி யூஸ் பண்றது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்சிடென்டலா காது கம்மல் வந்து எதையாவது மாட்டி இழுக்கிறனால காது கிழிஞ்சு போறது, இல்லைன்னா நமக்கு வயசாகிறப்ப காது மடல் வந்து மற்ற இடங்கள் மாதிரி அதுவும் தொய்ந்து போகும். தொய்ந்து போறப்ப அந்த மடல்ல இருக்கிற ஹோல் வந்து பெருசாயிடும். இன்னொரு காமனான கொஸ்டின் வந்து திரும்ப எப்போ கம்மல் போட ஆரம்பிக்கலாம், எப்போ காது குத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ புண்ணு கம்ப்ளீட்டாக ஹீல் ஆனோடனே உங்கள் மடலோட தன்மை, புண்ணு ஆடுற தன்மை இதெல்லாம் பொறுத்து நம்ம வந்து திரும்ப ஒரு ஹோல் போட்டு இயரிங் வந்து போட்டுக்கலாம். இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸ்லேருந்து 3 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப நம்ம பியர்சிங் பண்ணாலுமே ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப கனமான இயரிங்ஸ், ஹெவி இயரிங்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சிம்பிள் லைட் வெயிட் இயரிங்ஸ் போடுறது வந்து திரும்ப இந்த பிரச்சனை வராமல் நம்மளை காப்பாற்றும். ஸோ இன்னொரு காமனான கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தையல் போடுறப்ப தழும்பு வருமா அப்படிங்கிறது. ஸோ தழும்பு வந்து கண்டிப்பாக இருக்கும், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் லைனாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற ஆஃப்டர் கேர் ட்ரீட்மெண்ட், அதாவது தழும்புக்குள்ள ஆயின்மெண்ட், மசாஜ் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப தழும்பு வந்து ஃபேட் ஆகி ஒரு மெல்லிசான லைனாக மாறிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இயர் லோப் வந்து கிழிஞ்சிருக்கு, இல்லை ஹோல் பெருசாக இருக்குது அப்படின்னா டேப் போட்டு அதுக்கு சமாளிச்சுட்டு இருக்காதீங்க. ப்ளீஸ் விசிட் அஸ் அட் சாம் பிளாஸ்டிக் சர்ஜரி, திருநெல்வேலி. தேங்க்யூ.